ஹதீஸில் வருகிறது, கரீம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஷாமுக்கு சென்றேன். அப்போது ரமலானுடைய பிறையை தேடி பார்த்தோம். நான் ஷாமில இருக்கிற போது பிறையை பார்த்தேன். எப்போது? வெள்ளிக்கிழமை இரவு. வெள்ளிக்கிழமை இரவு பிறையை பார்த்தோம், நோன்பு வச்சுட்டோம். பிறகு நான் மதீனாவுக்கு திரும்பி வந்தேன். எப்போ? ரமலான் மாதம் முடிகிற சமயத்திலே. அப்ப இப்னு அப்பாஸ் என்னிடத்துல கேட்டார்கள், பிறையை சம்பந்தமாக கேட்டார்கள். எப்ப நீங்க பிறையை பார்த்தீங்க அப்படின்னு இப்னு அப்பாஸ் கேட்டார்கள். நான் சொன்னேன், நாங்கள் ஜும்மா இரவு நாங்கள் பார்த்தோம் பிறையை, ரமலானுடைய ஆரம்ப பிறை என்று சொன்னேன். நீயும் பார்த்தாயா என்று கேட்டார்கள் இப்னு அப்பாஸ் கரீம் சொன்னார்கள், ஆம் நானும் பார்த்தேன், மக்களும் பார்த்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மக்களும் எல்லோரும், முஆவியா ஷாம் தேசத்தின் கவர்னர், எல்லோரும் நோன்பு வைத்தார்கள். அப்போ இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், நாங்க சனிக்கிழமை இரவு தான் பெற பார்த்தோம், நீங்க வெள்ளிக்கிழமை இரவு பெற பார்த்தீங்கன்னா நாங்க சனிக்கிழமை இரவு தான் இங்க மதீனாவில் பெற பார்த்தோம். நாங்க 30 பூர்த்தி செய்வோம் அல்லது பிறையை பார்ப்போம், 29வது முடிவிலே பிறையை பார்த்து நாங்கள் முடிவு செய்வோம் என்று இப்னு அப்பாஸ் சொன்னார்கள். ஷாமிலே நீங்கள் பிறை பார்த்தது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் இங்கே பிறை பார்த்தது சனிக்கிழமை தான் எங்களுக்கு பிறை தெரிந்தது. அதன் அடிப்படையில் 29வது நாள் பிறை பார்ப்போம், தெரியாவிட்டால் 30 பூர்த்தி செய்து கொள்வோம் என்று சொன்னார். அப்ப நான் கேட்டேன், முஆவியா ரலியல்லாஹு மக்கள் எல்லாம் பார்த்திருக்கிறார்கள், முஆவியா ரலியல்லாஹு பார்த்திருக்கிறார்கள், அவங்களெல்லாம் நோன்பு வச்சது நமக்கு போதாதா என்று கேட்டபோது இப்னு அப்பாஸ் சொன்ன பதில், ஹக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள், ஏவி இருக்கிறார்கள் என்று இப்னு அப்பாஸ் சொன்னார். அதனால இந்த சர்வதேச பிறை, ஹிஜ்ரா காலண்டர், இது எல்லாம் புறக்கணிச்சிடணும். ரமலான் விவாதங்கள், சர்ச்சைகள் தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் துவக்கமாவதே சர்ச்சைகளோடும் விவாதத்தோடும் தான் துவக்கமாகிறது. நமக்கு நம்முடைய காசி என்ன அறிவிப்பு செய்கிறாரோ அதை அடிப்படையாக வைத்து புதன்கிழமை இரவு பிறை தெரிந்தால் அன்று ரமலானை துவக்குவோம். இல்லாவிட்டால் வியாழக்கிழமை மகரிபுக்கு பிறகு பிறை தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் 30 ஷாபான் முடிந்து விட்டது, ரமலான் அன்றைக்கு இரவு தராவீகை தொழ ஆரம்பித்து விடலாம். இதை நாம் பிறை சம்பந்தமாக முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும்.